ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம். அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, ஒரு நல்ல வாக்கோடுதான் உன் அன்னை உன்னை காண வந்திருக்கிறேன். என் தங்கமே, சில நேரங்களில் நீ சில விஷயங்களை செய்யும்போது அது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சில நேரங்களில் எதிர்வினையான பலன்களையும் கொடுக்கும். அந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நீ கலங்கி நின்றுவிடக்கூடாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. அதேபோல எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பதும் இல்லைதானே. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நல்லது கெட்டது என இரண்டும் இருக்கும். அவரவர் கர்ம வினையை பொறுத்தே அவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள். என் குழந்தையே, நீயும் அப்படித்தான். இவ்வளவு நாட்களாக உன்னுடைய கர்ம பலன்களை அனுபவித்து விட்டாய். இனி வரும் நாட்களில் அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து காணாமல் போகப் போகிறது. என் குழந்தையே, மானிடராய் பிறந்த அனைவருமே தனது கர்மாவை அனுபவித்துதான் ஆக வேண்டும். தவறு செய்துவிட்டு பிறகு என்னதான் பரிகாரம் செய்தாலும் அந்த தவறு மன்னிக்கப்படாது. எப்போது தெரியுமா உன் தவறு மன்னிக்கப்படும்? என் குழந்தையே, தவறு என தெரியாமல் ஒரு செயலை நீ செய்துவிட்டால் அது தவறு என உணரும் பட்சத்தில் அதற்காக உன் மனமுருகி உன்னால் பாதிக்கப்பட்டவரிடம் நீ மனதார மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் அது மன்னிக்கப்படும். என்னிடம் மனமுருகி மன்னிப்பு கேட்டால் உன்னை நான் மன்னித்து விடுவேன். ஆனால் உனது கர்மாவை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டியிருக்கும். என் பிள்ளையே, அதனால் உன்னால் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் பார்த்துக்கொள். அம்மா, அப்போது நான் பட்ட வேதனைகளுக்கும் கவலைகளுக்கும் பலன் கிடையாதா என யோசிக்கிறாயா? என் குழந்தையே, நீ என்னிடம் கண்ணீர் விட்டு கேட்ட அனைத்தையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, உன்னை யாராவது காயப்படுத்தினாலோ அல்லது ஏமாற்றினாலோ அதற்காக உன்னை சுற்றியிருப்பவர்களிடம் ஆறுதல் தேடாதே. ஏனென்றால் அவர்களால் உன்னுடைய வலியை உணர்ந்து கொள்ள முடியாது. உன்னிடம் ஆதரவாக பேசுவது போல் பேசிவிட்டு பின்னால் சென்று உன்னையே கேலி செய்து ஏளனமாக சிரிப்பார்கள். என் பிள்ளையே, அதனால்தான் சொல்கிறேன், உன்னுடைய வேதனையை உன்னுடைய பிரார்த்தனையில் வைத்துவிடு. அதை நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, உன் நல்ல மனதை பயன்படுத்தி உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மற்றவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே. அந்த நல்ல மனதை பார்த்துதான் உன் தாய் உன்னை உயர்த்த உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். சந்தோஷமாக இரு என் குழந்தையே. உனக்கு துரோகம் செய்தவர், உன்னை ஏமாற்றியவர் அனைவரையும் உன் கண்முன்னே நான் தண்டிப்பேன். உன் கண்குளிர நீ அதை பார்க்க போகிறாய். நீ அழாதே, தைரியமாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கூடிய விரைவில் நான் கொடுக்கிறேன். என் பிள்ளையே, சில உறவுகளை இழந்து இருக்கிறாய். அதனால் தைரியத்தையும் இப்போது இழந்திருக்கிறாய். உனக்கான தைரியத்தை கொடுக்கவும் உறவுகளை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றவும் நான் வந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, என்னை அன்னையே என்று நீ அழைத்தால் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நான் விலக்கி உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன். நீ என்னை அழைப்பாயா என் குழந்தையே? என் தங்கமே, இன்று என் வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாய் அல்லவா? உன் கஷ்டகாலம் முடிந்து சந்தோஷ காலம் தொடங்கிவிட்டது. அதனால் தைரியமாக எழுந்து வா என் தங்கமே. நீ நம்பிக்கையுடன் இரு தங்கமே. உன் இதயத்தின் சத்தம் கேட்டுதான் உன் வராகி அம்மா ஓடி வந்திருக்கிறேன். கலங்கி கொண்டு இருந்தால் அந்த கலக்கமே உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லாது. நீ வருவது வரட்டும் என விட்டுவிடு. உன்னுடைய முடிவில் நீ தெளிவாக இரு என் தங்கமே. எப்பொழுதும் நீ என்னை உறுதியாக பற்றி கொண்டு நியாயத்தோடும் பொறுமையோடும் உனக்கான விஷயத்தை நீ செய்து கொண்டே இரு. நீ என்னுடன் ஒன்றியே இருந்து விட்டால் போதும். உனக்கான விஷயத்தை உனக்கு தருவதற்கு உன் வராகி அம்மா நான் துணை இருக்கிறேன். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லா காரியங்களுக்கும் சரியான நேரம் இருக்கிறது அல்லவா? அந்த நேரத்தை அங்கு நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் மட்டும்தான் இப்பொழுது நீ அவசரப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ அவசரப்படுவதால் இங்கு அப்படி என்ன நடக்கப் போகிறது?
மாறாக உன் நிம்மதிதான் தொலைந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது இல்லை. நான் உன்னிடம் சொல்லுவது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை நான் தருவதற்கு நேரத்தை வகுத்து கொண்டு காத்திருக்கும் போது இனி எதை பற்றியும் நீ கலங்கவும் வேண்டாம். உன் பாதுகாவலனாகத்தானே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உன் உறவை உன்னிடம் ஒப்படைப்பேன். அதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? உன்னுடைய நிழலே நான்தான் என்று சொல்லிவிட்ட பிறகும் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவை இருக்காது. என்னுடைய அருள் கிடைத்த பிறகு தானே உன்னுடைய வாழ்க்கையில் என்னை வணங்கும் யோகத்தையே நீ பெற்றிருக்கிறாய். இப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன். நீ பேசுவதாக இருந்தாலும் சரி, நீ நடப்பதாக இருந்தாலும் சரி, உன் வராகி அம்மா உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ அசைக்க முடியாத நம்பிக்கையில் கடைபிடித்தால் மட்டுமே போதும். உன் மனதில் நீ நினைத்ததை நிறைவேற்றுவதற்காகத்தான் உன் வராகி அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன். விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். உன் முழு கவனத்தையும் என்மேல் திருப்பிக் கொண்டே இரு. நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் பணியில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. இன்று கஷ்டப்படுவது எல்லாம் நாளை உன்னுடைய நல்லதுக்காகத்தானே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தை நீ அடைந்து கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் நீ நினைத்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தென்றலாக வீசக்கூடிய நேரத்தை நீ நெருங்கி வந்து விட்டாய். நீ ஏன் உனக்கான நேரம் வந்து விட்டதா என அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அந்த நேரத்தை வகுத்து கொண்டிருப்பது உன் வராகி அம்மா நான்தானே. அதனால் நீ கவலை கொள்ளாமல் உன் ஜாதகத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்கான நேரத்தை கொடுப்பவளே இந்த வராகி அம்மாதான் என்று உன் கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, உன் வராகி அம்மா காலில் போட்டுவிடு. நீ உனக்கான மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டே இரு. கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றுதானே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, ஒருவருடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை, துணிச்சல் இது இரண்டும் இருந்தாலே போதும். அவரை வழிநடத்தி செல்வது இந்த வராகி தாயானவள்தான் என்று உனக்கே புரியும். இந்த இரண்டும் தான் உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். வாழ்வை தைரியமாக கடந்து செல். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு மாற்றத்தை தானே நான் கொடுப்பேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இதை நடத்துவது என் தாய்தான் என்ற நம்பிக்கையை வைத்து கொண்டு நீ உறுதியாக காத்து கொண்டிரு. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த விஷயமானது உன்னை தேடி வரப்போகிறது. அது உன்னை தேடி வரக்கூடிய நேரம்தான் இது. அதற்கான அனுமதியை நான் அளித்து விட்டேன். நீ மனம் தளராமல் இரு. உன் சுமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள நான் தயாராகிவிட்டேன். உன் வாழ்வில் இனி இன்பம் வந்து சேரப்போகிறது. உன்னை பலரும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை நிகழ்த்தி தரப்போகிறேன். நீ என் பாதங்களில் சிந்திய கண்ணீருக்கு பலன்தான் கிடைக்கப் போகிறது. மனதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நினைத்து கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா? இப்போது உன் மனமானது குளிர்ந்திருக்கிறது. நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் அன்பும் பக்தியும் என்னை மூழ்கடித்து விட்டது. உன்னை வேண்டவே வேண்டாம் என்று சொன்னவர்கள் கூட உன் காலடி தேடி வரக்கூடிய சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி விட்டேன். உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ உன்னுடைய வெற்றிக்கான பாதையில் சென்று கொண்டே இரு. உனக்கு முன்னால் அங்கு நான் நின்று கொண்டு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும். ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி.